மிகவும் விசித்திரமான கிராமம். உங்களுக்கு 10 மில்லியன் கொடுத்தாலும் நீங்கள் இங்கு வர துணிய மாட்டீர்கள். ஏனென்றால் கிராமத்தில் முற்றிலும் சிவப்பு இல்லை. கொஞ்சம் செம்பருத்தி பூவாக இருந்தாலும் அதை விரைவாக இழுத்து 300 மீட்டர் நிலத்தடியில் புதைக்க வேண்டும். இல்லையெனில் உடனடியாக ஒரு நொடியில் உங்கள் வாழ்க்கையை இழக்க நேரிடும். கிராமத்திற்கு அருகில் ஒரு பயங்கரமான சிவப்பு அரக்கன் இருப்பதாக கூறப்படுகிறது. விரைவில் காலப்போக்கில் கிராம மக்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இங்கு வசித்து வருகின்றனர். ஆனால் இந்நாளில் கிராமத்தை விட்டு வெளி உலகம் செல்ல திட்டமிட்ட ஒரு துரதிர்ஷ்டசாலி. ஆனால் அவர் காட்டுக்குள் நடந்து சென்றபோது அந்த விசித்திரமான அமைதி அவரை மிகவும் பயமுறுத்தியது. அவர் திரும்பி ஓடினார். அவர் இறந்து விடுவார் என்று நினைத்தேன். அவன் அசுரனுடன் உடன்படிக்கை செய்து கொண்டான் என்பது யாருக்கு தெரியும். ஆனால் இரவில் மீண்டும் விசித்திரமான ஒன்று நடந்தது. கிராமத்திற்கு வரும் சிவப்பு அரக்கனை தான் பார்த்தேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இரவு காவல் காத்த கிராம மக்கள் அதை பார்த்தனர். நான் வேகமாக பக்கத்தில் உள்ள மணியை தட்டினேன். கிராம மக்கள் மிக வேகமாக அலறுவதை நான் கேட்டேன். அவர்கள் எல்லா இடங்களிலும் ஒளிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். நான் கவனிக்கவில்லை என்றால் ஒரு அரக்கன் என்னை பிடித்து விடுமோ என்று பயந்தேன். இந்த நேரத்தில் பெரும்பாலான கிராம மக்கள் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட பாதாள அறைக்குள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்களின் வெளிப்பாடுகளில் இருந்து சிவப்பு அசுரன் மிகவும் பயங்கரமானதாக இருக்க வேண்டும் என்பதை காணலாம். அடுத்த நாள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சிவப்பு அடையாளத்தை மட்டுமே பார்த்தேன். வெளிப்படையாக அசுரன் அவர்களை குறிவைத்தது. உயிர் பிழைப்பதற்காக கிராம மக்கள் அவசர கூட்டம் நடத்த விரைந்தனர். அசுரனிடம் எப்படி மன்னிப்பு கேட்பது என்று விவாதித்தனர். இறுதியில் அசுரனின் கோபத்தை தணிக்க அவர்கள் 5 யுவான் பன்றி இறைச்சியை காட்டுக்குள் வீச வேண்டியிருந்தது.